வேலைவாய்ப்பு பெருமளவில் உருவாக்கும் கருவியாக இருப்பதை நாம் அறிவோம். 1991 பூச்சேரியில் தொடங்கப்பட்ட விருந்தோம்பல் மற்றும் சமையல் கலை தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் படிப்படியாக வளர்ந்து 3 ஆண்டு பட்டப்படிப்பு இளைஞர்களுக்கு அளிப்பதோடு நாட்டில் உள்ள பல முன்னணி ஓட்டல்களும் வெளிநாடுகளில் ஏற்பட்டுள்ள மனித வாய்ப்பு பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கல்வி நிறுவனம் உயர்த்தப்பட்டது. தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் 7 தனியார் ஓட்டல் மேன்மை கல்வி நிறுவனங்கள் மூலம் பயிற்சி அளிப்பதோடு மத்திய அரசின் ஹுனர் ரோஜகா என்ற திட்டத்தின் கீழ் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு விருந்தோம்பல் துறையில் வேலை வாய்ப்பை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் மத்திய அரசு சுற்றுலா அமைச்சகம் சுற்றுலா சார்ந்த திட்டங்கள் PPP முறையை நடைமுறைப்படுத்த 120 கோடி ரூபாய் நிதி ஒப்புதல் வழங்கியுள்ளது. பெரிய சுற்றுலா திட்டங்களை கடற்கரை காட்சியமாக வணிகம் மற்றும் கருத்தரங்க வளாகம் அறிவியல் நகரம் நட்சத்திர வகைப்பாடு ஓட்டல்கள் கேளிக்கை பூங்கா மற்றும் ஒருங்கிணைந்த குடில்கள் போன்ற திட்டங்கள் புதுச்சேரி உருவாக்க நாங்கள் தனி கவனம் செலுத்தி வருகின்றோம். புதுச்சேரியில் தனியார் முதலீட்டு ஊக்குவிக்கும் வகையில் செயல்முறைகள் அல்லது வழிகாட்டுதல் வகுப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரி அரசு தனியார் முதலீட்டுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று உறுதியளிக்கின்றேன். As all of us are aware, tourism is the engine for creating employment opportunities directly and indirectly. In Pondicherry, an Institute of Catering Technology started in 1991 has now grown up to providing a 3-year diploma course, providing placements for students in leading upmarket hotels throughout the country. To overcome the shortage of skilled manpower in the hotel industry, the government of Pondicherry is keen on providing catering-related institution. And at present, there are about 7 private hotel management institutes providing skill development. With the financial assistance of the Ministry of Industry under Hunar Roजगार, the school dropout youths are trained for getting employment opportunities in the field. Now the Ministry of Tourism has sanctioned 120 crores to undertake tourism projects through PPP under the centrally sponsored schemes. We are now concentrating on bringing out large-scale projects like an oceanarium, trade and convention centers, multiplex complexes, science cities, 5 resort hotels, theme parks. Procedures have been streamlined to be user-friendly to help investors in Pondicherry, and I assure that the government of Pondicherry would extend the required assistance to the entrepreneurs. இக்கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வதில் நான் இதில் கலந்து கொள்ள பெரிதும் விரும்புகின்றேன். ஏனெனில் கோவா மாநில இந்திய நாட்டின் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய மாநிலமாக உள்ளது. இம்மாநிலத்தில் உள்ள சுற்றுலா வளர்ச்சி பணிகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் கண்டறிந்து அவற்றை புதுச்சேரி மேற்கொள்ள ஆவணம் செய்வேன். கடற்கரை சுற்றுலா திட்டங்களுக்கு கோவா மாநிலம் முன்னோடி மாநிலம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கோவா மாநிலத்தை போன்று புதுச்சேரியும் சுற்றுலா நோக்கி மேம்படுத்த முடியும் என்று நம்புகின்றேன். கோவா மாநிலத்தில் உள்ள சுற்றுலா தொழில் முனைவோர்களை புதுச்சேரியில் சுற்றுலா தொழில் முதலீடு செய்ய வேண்டுகின்றேன். புதுச்சேரி அரசு நட்சத்திர வகைப்பாடு ஓட்டல்கள் மற்றும் சுற்றுலா திட்டங்களுக்கு ரூபாய் 1 கோடி முதலீட்டு மானியம் வழங்குகிறது. மேலும் சொகுசு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டு கோவை மாநிலத்தில் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் கோவா மாநிலத்தில் 2.5 சுற்றுலா பயணிகள் வருகை தருவதை நான் அறிவேன். இது நம் நாட்டிற்கு அந்நிய செலவாணி ஈட்டுத்தரும். கோவா மாநிலம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் ஒருங்கிணைந்த ஒரு சுற்றுலா பரிமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆவேசம் உள்ளேன். ஏனெனில் 2 மாநிலங்களும் காலனி ஆதிக்கத்தில் இருந்தவை. போர்த்துகீசியர்கள் மற்றும் பிரெஞ்சு ஆட்சியாளர் எண்ணற்ற வளங்களை சுற்றுலா பயணிகள் ஈர்ப்பதற்கு உருவாக்கியுள்ளார்கள். அவற்றை பாதுகாப்பதுடன் நமது பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தையும் நாம் வளங்களாக பாதுகாக்க வேண்டும். 2011 ஆண்டு நடைபெற்றுள்ள ஃபெரி கருத்தரங்கில் புதுச்சேரி நடத்துமாறு ஃபெரி தலைவர் மற்றும் அங்கத்தினர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இக்கருத்தரங்கு நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் புதுச்சேரி செய்யும் என்று உறுதியளிக்கின்றேன். I am very keen to participate in this meeting as it is convened in Goa, the premier tourist destination in the country. I personally would like to assess the development activities and infrastructural facilities in Goa, which will help me understand to do work better in Pondicherry. As you all know, Goa is a role model for the development of beach destinations, and I believe that Pondicherry can also be developed on the lines of Goa. I would beckon the industrialists of Goa to think of tourism ventures in Pondicherry. To those of you who are interested, the government of Pondicherry offers capital subsidy of 1 crore to star category hotels and tourism related projects, in addition to the incentive of exemption of luxury tax. No luxury tax. I realize that Goa receives about 2.5 million
tourists per year, which is a great share of earning foreign exchange to the country. I wish that Goa and Pondicherry make up for tourism ties, since both these states have a colonial legacy. The Portuguese and the French cultures have created tremendous potential for tourist attractions, and we have to preserve the cultural heritage as our main USP. I also take this opportunity to invite the President FHRI and the members to hold the convention in 2013 in Pondicherry. I assure that the government of Pondicherry will support to make this event successful. இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் அரிய வாய்ப்பு எனக்கு அளித்த பெரிய அங்கத்தினர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை பாராட்டி விருந்தோம்பல் மற்றும் சுற்றுலா தொழில் மேம்பாடு அடைவதற்கு இக்கருத்தரங்கம் வழிவகுக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி. ஜெய்ஹிந்த். With this I conclude and thank you once again for providing this wonderful opportunity to spend time with you. I hope that this convention would pave the way for the development of hospitality and tourism sector on the right track to achieve our goals. Thank you. Jai Hind. This will be, may I invite Mr. Samuel Matthews, Secretary Tourism, Government of India, to present his perspective to us. Ladies and gentlemen, after one marathon session, Mr. Samuel Matthews once again, sir. The Chairman of the Organizing Committee for this convention, Mr. Vivek Nair, Mr. Shamraju, our guests from the International Federation, Mr. Barot, the Distinguished Minister of Tourism from Kerala, the Minister of Tourism from Pondicherry, Mr. Rajavelu, with whom I have worked for many years, and Mr. Shamraju, and distinguished invitees and friends. I think that it's not my intention to carry on with a long harangue about the virtues of Goa. Goa speaks for itself. The fact that you are here is proof that Goa has attracted significant investments in the five-star hotels, particularly in the beach sector, in the beach tourism sector. However, we know that we have to make certain corrective actions to make our entire industry viable. That is a great challenge that we are facing. At the same time, we also know that we have to grow in a way that is sustainable, both financially and environmentally, for the people who come here and for the people who live here. So this would be our, as far as Goa is concerned, a kind of a balanced approach that takes into account all the interests of all stakeholders, and not just for the short term or the medium term, but for the long term. That would be what I think Goa tourism would like to look at. We have a serious stake in this business. As you know, a bulk of the CIS traffic comes to Goa. This traffic is bound to grow. We have to manage it, not only for us, but for the rest of the country also. And I hope that this convention for the next few days will give us some vital insights as to how we are going to do this, the roadmap, and how we take care of the sustainability paradigm. I have great pleasure in being the host state, to be part of the host state for this convention. We deem it a great prestige, and we are very grateful to people like Vivek and Mr. Barot and all of you for having taken the trouble to come here. We hope you have a great time. We hope you have great deliberations. And above all, I hope that you leave Goa in a very happy and more relaxed frame of mind. Thank you.